எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்த தேவன் நீர். உலகத்திலே மனிதனாக உலகத்தை உண்டாக்கிய கடவுளாகிய நீர் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்து மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக சிலுவையை சுமந்து எல்லா பாடுகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நீரே உண்மையான கடவுள், நீரே உண்மையான தேவன் என்பதை ஆண்டவரை நிரூபித்து இன்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றும் நீர் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செலவிட போடுகிற அந்த 1 மணி நேரத்திலே தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்மை நாங்கள் விடுதலையோடு கூட உண்மையாய் உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலிலே நாம் இயேசுவை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி, நாமம் என்று சொல்லும்போது அது இயேசுவினுடைய பெயர். அவருடைய பெயரை நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இயேசுவின் பெயர் அதை நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மன்னிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இயேசுவின் நாமத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு. நம்முடைய வாழ்விலே சோர்விலே நாம் வந்திருந்தாலும், துக்கத்தோடு கூட வந்திருந்தாலும், கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் வந்திருப்போம். அந்த இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம். எல்லாம் நாம் சேர்ந்து இந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்படி உங்களை எல்லாரும் நான் அன்பாய் கேட்கிறேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவநாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவநாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவநாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவநாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து, அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய். எல்லாரும் சொல்லுவோம். அவநாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, வியாதியின் முடிவுகள் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, ஓடும் வியாதியின் முடிவதும் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததே ஒரு அதிசயம்தான். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒரு அதிசயம். மனிதர்களைப் போல அல்ல. உலகத்தில் வருகிற மனிதர்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தில் வாழ்கிறோம், ஒரு சில காலங்கள் வாழ்ந்ததுக்கு என்பதாக நாம் மரித்து விடுகிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்ததும் ஒரு அதிசயம், வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட எழும்பினது அது ஒரு பெரிய அதிசயமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தின் தேவனை தான் நாம் பார்க்க வந்திருக்கிறோம். அதிசயத்தின் தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை அவர் செய்தார், அநேக அதிசயங்களை அவர் செய்தார். அவரிடத்தில் அநேகர் நோய்களோடு கூட அவரிடத்தில் வந்தார்கள், சரீரத்திலே வியாதியோடு கூட அவரிடத்தில் வந்தார்கள். முடவனாய், நடக்க முடியாதவர்களாய், குருடராய், பார்வை இல்லாதவர்களாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள். யாரெல்லாம் அவரிடத்தில் நம்பிக்கையாய் வந்தார்களோ, என் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர்களை தொட்டு அவர் சுகமாக்கினார், அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை தொட்டு வியாதிகளை அவர் குணமாக்கினார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வேதனையோடு கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், துன்பத்தோடு கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த விசேஷித்த நாளிலே, இயேசு உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுகிற இந்த நாளிலே, அந்த இயேசுவின் வல்லமை உங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இயேசுவினுடைய வல்லமை உங்கள் வாழ்விலே ஒரு மாறுதலை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கை முறைகளிலே ஒரு மாறுதலை கொடுக்கும். இது ஒரு வெறும் மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, நம்முடைய குடும்பங்களிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக அந்த வல்லமையான தேவன் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை நாம் பாட போறோம். அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அதை தவிர இயேசுவை போல தேவன் உலகத்திலே, இயேசுவை போல ஒரு கடவுள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அவர் உலகத்தில் வந்தவர் தன்னை கடவுளாக, தன்னை ஒரு மனிதனாக அல்ல, ஒரு கடவுளாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவராக நிரூபித்து உயிரோடு கூட அவர் எழும்பி இருக்கிறார். அவளை போல தேவன் உலகத்திலே ஒருவரும் இல்லை. சேர்ந்து இந்த ஒரு 2 சரணங்களை மட்டும் பாட போறோம். அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு,
அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவருடைய நாமத்தில் ஆரோக்கியம் கொடுக்கும். எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறீங்க? என் வாழ்விலும் என் உள்ளத்தில் இயேசு வரும்போது, என் உள்ளத்திலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என் வாழ்விலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த இயேசு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த கடவுள் என் வாழ்க்கையில ஒரு உயிர்மீழ்ச்சியை கொடுப்பார். அந்த கடவுள் என் வாழ்விலே ஒரு வழியை என் வாழ்க்கையில உண்டு பண்ணி என்னை ஆசீர்வாதமான இடத்துக்குள்ளாக என்னை அழைத்து செல்வார். ஆசீர்வாதம் பெற்றவங்க எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல சரணங்களை மீண்டும் பாடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. என் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு. நீங்க பாடுங்க பார்க்கலாம், வந்திருக்கிறேன், நீங்க பாடுங்க. இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, இந்த வியாதியின் முடிவதும் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீங்க சொல்லுங்க, அவர் நாமம் வந்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. நாமமே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் எல்லாம் நாம விட்டு போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்வில் இருக்கிற பயங்கள் சில நேரங்களில் பார்க்கும்போது பயம் நம்மை ஆளுகை செய்கிறது. செய்வதறியாது நாம் நிற்கிறோம், திகைத்து போய் நாம் நிற்கிறோம். ஏன்னு சொன்னா ஏதோ ஒன்றை பார்த்து ஒரு பயம், வியாதியை பார்த்து ஒரு பயம், நம்மிடத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை பார்த்து ஒரு பயம், வீட்டிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற கணவனை பார்த்து நமக்குள்ள ஒரு பயம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு பயம். இப்போ பார்க்கிறோம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தத்தை கண்டு ஒரு பயம், நம்முடைய நாடு தேசம் எப்படியாக போகிறது என்று. எல்லா பயங்களையும் நீக்கும்படியாக, இந்த பயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்பி நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக நம்ம இடத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க இந்த நேரத்தில் யாராவது பயத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம், ஒரு சிலர் நடுக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். என் வாழ்வு எப்படி இருக்க போகிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என் பிள்ளைகளோட வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்ற பயத்தோடு நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்றேங்க, உங்கள் பயங்களை போக்க என் இயேசுவினால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் இருக்கிற பயங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நடுக்கங்களையும், போராட்டங்களையும், வியாதிகளை சுகமாக்க நமக்கு நல்ல வழியை உண்டு பண்ணும்படியாக, நல்ல வழிகளிலே நம்மை நடத்தும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து இந்த இடத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த விடுதலையோடு கூட இன்னொரு பாடலை நான் பாட போறோம். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அப்படி நாமத்திலே புது பலனும் உண்டு. அப்படி நாமத்தை நாம் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற செத்த அவயவங்கள் எல்லாம் அது உயிர் பெறும். அது நன்மையாய் அது கர்த்தர் நம்மை முடிய செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மத்திலே அவர் பொழிந்தருளும் போது நம்முடைய வாழ்க்கை முறைகளை அது மாற்றுகிறதாக இருக்கிறது. அப்படி சேர்ந்து நாம் பாட போறோம்.
நல்லா கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் இன்று. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும் இன்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் இன்று, உன்னத வல்லமை இறங்கிடும் இன்று. சுகம் உண்டு இயேசுவின் நாமத்திலே, நம் சுகம் உண்டு இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே போகும். இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே போகும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். ஜெயித்திடுவோம் நம் இயேசுவின் நாமத்திலே, பிசாசை ஜெயித்திடுவோம் நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்பது நடக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இருளும் வெளிச்சம் தோன்றும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும், வாழ்வே புதிதாகும் நம் இயேசுவின் நாமத்திலே. வாழ்வே புதிதாகும் நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்காத அதிசயங்களை, நாம் நினைத்து பார்க்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, அது என்னை விட்டு போகுமானே தெரியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலை இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். இயற்கையின் மேல் அதிகாரம் வைத்தவர். நாங்கள் பைபிளில் வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அவர் அப்படியே ஒரு முறை சீஷர்களோடு கூட அவர் படவிலே சென்றபோது ஒரு பெரிய புயல் அவர்களை தாக்கி
அந்த படகு அந்த கடலில் அமிலத்தக்கதான சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டது. என் இயேசு அந்த கடலை அமர்த்தி, இந்த காற்றை அமர்த்தி ஒரு நல்ல பயணத்தை தன்னுடைய சீஷர்களை அவர் கட்டளையிட்டார். அவர் அந்த இயற்கையின் மேல அதிகாரம் படைத்தவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்விலே வரும்போது, அந்த உண்மையான நம்பிக்கை உங்கள் வாழ்விலே வரும்போது, உங்கள் வாழ்விலே இருக்கிற புயலை போன்ற காரியங்கள், உங்கள் வாழ்விலே இருக்கிற புயலை போன்ற சோதனைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புயலை போன்ற துன்பங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புயலை போன்ற வியாதிகள் எல்லாவற்றையும் என் இயேசுவால் மாற்றக்கூடும். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு எங்க வேதனை இருக்கிறதோ, சரீரத்தில் வேதனை இருக்கலாம், சரீரத்தின் மேல உங்க கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உள்ளத்துல வேதனை இருக்கலாம், உள்ளத்துல அந்த கரங்களை உங்க மார்பில வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, துக்கத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு கூட வந்திருக்கிறேன், விண்ணப்பத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன், ஒரு கேள்வியோடு கூட நான் வந்திருக்கிறேன். நீர் மெய்யான தேவன், உலகத்திலே வந்தீர், எங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்தீர். நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி பாடுகளை அவர் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ள வந்த நீங்க என் உள்ளத்துக்கு தேவையான சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேளுங்களேன். ஆண்டவர் என் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக உங்க கேள்விகளுக்கு ஒரு பதிலை கொடுப்பார். உங்க உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுக்கு என்று ஒரு புதிய வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார், என் இயேசு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு நேரத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நல்ல ஒரு வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உங்களை பலவீனங்கள் எல்லாம் அது மாறும், உங்கள் சுகவீனங்கள் எல்லாம் மாறும். என் இயேசு புதிய பலத்தினால் உங்களை நிரப்புவார். புதிய பலத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். என் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் போது உங்கள் வாழ்வில் இருக்கிற பலவீனங்கள் மாறும், உங்கள் வாழ்வில் இருக்கிற சோர்வுகள் மாறும், உங்கள் வாழ்வில் இருக்கிற கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் மாறும். அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் சுகம் உண்டே, அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் பலனுண்டே, அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் பலனுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பாவத்தின் இருளிலே மூழ்கி கிடந்த அந்த உலகை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக, மனிதன் குற்ற உணர்விலே இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக அந்த சிலுவையை சுமந்து என் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார். உங்கள் வாழ்வில் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், எப்படி அவையிலிருந்து எனக்கு மீள்வது தெரியல அப்படிங்கிற கேள்வியோடு கூட வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான எதிர்காலத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். என் சரீரத்திலே வேதனை இருக்கிறதே, என் சரீரத்திலே சுகவீனம் இருக்கிறதே என்று அப்படி ஒரு வேதனையான சூழ்நிலை நீங்க வந்திருந்தீங்கன்னா
என் இயேசுவாலே உங்களுடைய வல்லமை, அந்த இயேசுவின் வல்லமையினாலே உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் இயேசுவே, என் உள்ளத்தில் இருக்கிற வாழ்கிற இயேசுவே, என் உள்ளத்தில் வாழ்கிற என் கடவுளாகிய என் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படும் போது, உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படும் போது, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படும் போது எங்கள் வாழ்விலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், எங்கள் வாழ்விலே ஒரு பலன் உண்டாகட்டும், எங்கள் வாழ்விலே ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையான தேவன், எங்கள் வாழ்விலே வாழ்கிற உண்மையான தேவன். ஓ அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் சுகம் உண்டே. சொல்லுங்க, அவநாமமே மதுரமதே, அவநாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீங்க வைங்க. உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைங்க, என் இயேசுவிடத்தில் வைங்க. உங்கள் பாரங்களை சுமக்கும்படியாக இயேசு உங்கள் உள்ளத்தில் வருகிறார். உங்கள் வேதனைகளை சுமக்கும்படியாக இயேசு உங்கள் உள்ளத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. ஞானம் குறைவற்று நீங்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரத்தில் என் இயேசுவிடத்தில் ஞானத்தை கேளுங்க. சடிதியிலே, இமைப்பொழுதிலே என் இயேசுவாலே அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையின் மாறுதலை கொடுக்க முடியும். ஏழ்மையான கோலத்தில் நீங்க இருக்கிறீங்களா? தாழ்வில் நீங்க இருக்கிறீங்களா? உங்களை மேன்மையான இடத்துக்கு இயேசுவால் அழைத்து செல்ல முடியும். அந்த உயர்ந்த இடத்துக்கு இயேசுவால் அழைத்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. என் உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறேன். சமாதான பிரபுவாகிய என் இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி, என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி அந்த உண்மையான இருதயத்தோடு கூட, ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே. எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்பா, எங்கள் வாழ்விலே மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களை தங்களை பிள்ளையை போல என் இயேசு உங்களை சேர்த்துக் கொள்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல உங்களை இயேசு சேர்த்துக் கொள்கிறார். அவர் உங்கள் வாழ்விலே மேய்ப்பனாக இருக்கிறார். உங்களை சேர்த்துக் கொள்கிற, உங்களை அரவணைத்துக் கொள்கிற, உங்களை தோளிலே சுமக்கிறேன் இயேசு உங்கள் அருகிலே உங்களை எஜமானராக, உங்களுக்கு துணையாய் நிற்கிறவராய் இருக்கிறாரே. எத்தனை பேர் உண்மையான இருதயத்தோடு கூட இயேசுவை நோக்கி சொல்ல போறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒரு விமோசனத்தை கொடுக்க வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்க உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்க உள்ளத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். என் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். நல்ல கண்களை மூடி இயேசுவை பாருங்க. என் இயேசுவை நோக்கி பாருங்க. வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமாண்டவரே, தந்தையை போல எங்களை தோளிலே சுமக்கிறவர், ஒரு தாயை போல எங்களை ஆட்சி தேற்றுகிறவர், எங்களுக்கு இக்கட்டான நிலைகளிலே எங்களுக்கு தேவை என்று நாங்கள் நிற்கிற நேரத்தில் எங்கள் அருகிலே வந்து எங்களை கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே. நாங்கள் கூக்குரலிடும் போது உலகத்திலே எங்கள் கூக்குரலை கேட்க, எங்கள் வியாதிகளை, கண்ணீரை பார்க்க யாரும் இல்லையாப்பா. நீர் எங்களோடு கூட வாழ்கிறவர், அந்த உண்மையான தேவன், உண்மையான ராஜா, அந்த உண்மையான இயேசு நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை தாரும். எங்கள் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்,
இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறபடி இது கர்த்தர் முன் குறித்த நாள், தெரிந்து கொண்ட நாள், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிற ஒரு நாளாக இருக்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் அவரை தேடி வந்திருக்கிற அவருக்கு நமக்கு நிச்சயமாய் ஒரு நன்மையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. இன்று இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் நாள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்தார். அவர் பிறந்தபோது அவருடைய பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் என்று சொன்னால், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருளிலே வாழ்கிறார்கள். அது பாவத்தின் இருள், சாபத்தின் இருள், அந்தகார வல்லமுடைய இருள், அதே போல வியாதி என்றதான இருளிலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அந்த தேவகுமாரன் அவர் பூமியிலே மனுஷனாய் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்தவராய் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த நாளைத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவானவர் நம்மத்திலே அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்திலே விசேஷமாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சபையாகி குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி வருகிறவர். அல்லேலூயா. அவர் உலாவி வருகிறார், இந்த இடத்திலே நடந்து வருகிறார். எல்லா இடங்களிலும் வந்து நம்மை பார்க்கும்படி, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும்படி, போராட்டங்களை பார்க்கும்படி அவர் இந்த இடத்திலே அவர் வருகிறார். இந்த நேரம் மிக விசேஷமான நேரம். தேவன் நம்மை தொடுகிற நேரம், நமக்கு விடுதலை கொடுக்கிற நேரம், நமக்கு அற்புதத்தை செய்கிற நேரம், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக ஒரு பெண்ணை குறித்து, ஒரு பெண்ணிடத்தில் ஆண்டவராய் இயேசுவானவர் ஒரு வார்த்தையை அல்லது ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? பெண்ணே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இங்கே ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். இருதயம் நொறுங்கி போன நிலையில், வேதனையோடு, கண்ணீரோடு அவள் அழுகிறாள், அழுகிறாள், அழுகிறாள். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை ஒரு காரியம் கொடுத்தது. அந்த காரியத்தின் நிமித்தமாக இருதயம் நொறுங்கி அவள் அழுகிறாள், அழுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து தான் இந்த இயேசுவானவர் கேட்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவானவர் கேட்கிறார், பெண்ணே நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி. இந்த பெண் யார் என்று சொன்னால், இயேசுவானவர் எங்கும் பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒவ்வொரு நாளும் அவராலே நன்மைகள் பெற்றவர்கள் கொஞ்சமல்ல, நெஞ்சமல்ல, ஏராளமான பேர்கள் நன்மை பெற்றார்கள். அப்படி நன்மை பெற்றவர்களிலே ஒரு பெண் தான் இந்த பெண். அவளுடைய பெயர் மகதலேனா மரியாள் என்று சொல்லி பெயர். இந்த பெண், அவளுக்கு இருக்க பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவளுடைய வாழ்க்கையிலே துன்பமும் வேதனையும் கஷ்டமும் அவள் அனுபவித்து வந்தால் அவளால் எங்கும் போய் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய பிரச்சனை அவளுக்கு இருந்தது. அவளுடைய சரத்தில் 7 பிசாசுகள் குடிக்கொண்டிருந்தன. 7 பிசாசுகள், 1 அல்ல 2 அல்ல, 7 பிசாசுகள். 7 மடங்கான வேதனை அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. அங்கே ஆண்டவராய் இயேசுவானவர் அவளை சந்தித்த போது அந்த 7 பிசாசுகளையும் அவர் துரத்தி அவளை விடுதலை செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை என்றைக்கு அனுபவித்தாள் என்றால், என்றைக்கு இயேசுவானவரை சந்தித்தாரோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட நிலையிலே
அவள் இயேசுவையே பின்பற்றி இயேசுவையே பின்பற்றி இயேசுவே பின்பற்றி அவரோடவே இருக்கிறதை அவள் தெரிந்து கொண்டாள். அவளுக்கு இயேசுநாதருக்கு அவள் ஊழியம் செய்தாள். அவளால் என்ன ஊழியத்தை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தால். அந்த காலங்களிலே தங்களுடைய ஆசைகளினாலே இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதிலே ஒருத்தி தான் இந்த பெண்ணாக இருந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசுவை விட்டு பிரிவது அவளால் இயலாத காரியம். ஏனென்றால் இயேசு மேலே அவ்வளவு அன்பு, என் வாழ்க்கையை மாற்றினவர், புதிதாக்கிறவர், அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர். இவரை விட்டு அவளாலே விலக முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவள் இயேசுவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவானவர் எங்கே போனாலும், எந்த பட்டணங்களுக்கு போனாலும், எங்கே கிராமங்களுக்கு போனாலும், எங்கே போனாலும் அவருக்கு ஊழியம் செய்யும்படி இயேசுவானவர் சிலுவை பாடுகளை படும்போது கூட இயேசுவோடு கூட இருந்த ஒரு சிலரிலே இந்த பெண்ணாக அவர் இருக்கிறார். இயேசுவானவர் அங்கே கைது செய்யப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணின நாளிலும் அவள் இயேசுவோடு கூட என்ன செய்கிறாள்? அந்த இயேசுடைய சரத்தோடு கூட பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஓய்வு நாள் நிமித்தமாக அவர்கள் அங்கே இருக்கக்கூடாத நிலை. ஆனால் ஓய்வு நாள் முடிந்த அடுத்த நாளிலே அவருடைய சிந்தனை பூரா எங்கே இருக்கிறது? இயேசு 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 இயேசுவை பார்க்கும்படி வருகிறார். வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே இயேசுடைய உடல் என்ன செய்யல இல்லை. இதை பார்த்த பொழுது அவளுக்கு அழுகிறாள். ஏங்கி அழுகிறாள். இயேசுடைய சரத்தை காணவில்லை, அவரை காணவில்லை என்று சொல்லி அவள் ஏங்கி அழுகிறாள். இப்படிப்பட்ட நிலையிலே தான் இயேசுவானவர் என்ன செய்கிறார்? ஸ்திரியே, பெண்ணே, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவரை கேட்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில் அன்பு இயேசு மேலே கொப்பளித்து கொண்டிருந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இயேசுவானவர் அங்கே அவளோடு கூட இடைப்படுகிறார். பெண்ணே, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று சொல். இன்றைக்கும் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த மகதலேனே மரியாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கள். இதே போலதான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மகனே, ஏன் அழுகிறாய்? மகளே, ஏன் அழுகிறாய்? மகனே, நீ ஏன் அழுகிறாய்? மகளே, நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீங்கள் அதை உங்க காதுல கேட்காம இருக்கலாம். ஆனால் அந்த செய்தியின் வழியே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த கேள்வி யாருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தான் இந்த கேள்வி. நீ ஏன் அழுகிறாய்? எது உன்னை துக்கப்படுத்துகிறது? எது உன்னை வேதனைப்படுத்துகிறது? எது உன் உள்ளத்தை அங்கே உடைக்கிறது? உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனையா? உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற அவமானமா? நீ சந்திக்கிற போராட்டங்களா? கடன் பிரச்சனைகளா? வியாதிகளா? அல்லது யாரா ஒருவரை நீங்கள் நம்பி ஏமாந்ததினாலே உங்க வாழ்க்கையில நீங்கள் மனம் உடையப்பட்டவர்களாக அழுது கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் தேவன் உங்களை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கிறாய். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மகதலேனா மரியாள் என்றதான பெண் அங்கே இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அங்கே பதறுகிறாள், அழுகிறாள். ஆனால் அதே நேரத்தில் இயேசுவானவர் அங்கேதான் இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது இயேசு எங்கோ இல்லை, இயேசு எங்கோ இல்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் அருகாமையிலே தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார். அவர் வேறு எங்கும் இல்லை, உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்ணை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீங்க என் பக்கத்தில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் பக்கத்தில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, என் பக்கத்தில் நீங்க இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்போ இயேசு கேட்கிறாரு, பெண்ணே ஏன் அழுகிறாய்?
ஏன் அழுகிறாய்? அப்போ இந்த யார் தன்னை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று அந்த மன உருதுக்கத்தோட அந்த கேட்கிற அந்த இயேசுநாதரை அடையாளம் காண முடியாதபடிக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா அந்த அம்மா அவரை பார்த்துட்டு அவரை இந்த தோட்டக்காரர் என்று சொல்லி நினைத்து, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இயேசுநாதரை அவருக்கு முன்னாடி இருக்கிறாரு, பேசுறாரு. ஆனா இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? வேறு யாரோ என்று நினைக்கிறார்கள். தோட்டக்காரன் நினைக்கிறார், தான் தேடின யாருக்காக பரிதபிக்கிறேன், யாருக்காக அழுகிறேன், யார் மேல் வைத்துள்ள அன்பினாலே நான் இந்த வேதனைப்படுகிறேன், அத அறியாம அவரை தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்கள் நினைத்து ஐயா என்று சொல்லி அவரோட பேசுறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவானவர் நம் அருகாமையில் இருக்கிறார், உங்க அருகாமையில் இருக்கிறார், உங்களோடு பேசுகிறார், உங்கள் உணர்வுகளை புரிந்திருக்கிறார், உங்கள் கஷ்டங்களை புரிந்திருக்கிறார், போராட்டங்களை புரிந்திருக்கிறார், உங்களை பார்த்து பேசுகிறார், ஏன் அழுகிறார் என்று கேட்கிறார். அப்போ நீங்க அவரை புரியாமல் இருந்திருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு மறுபடியும் கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் போதும் சரி, பயணம் பண்ணும் போதும் சரி, எல்லா இடங்களிலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் நீங்கள் யாரையோ ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், யாரையோ ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை படைத்த கடவுள் இவர்தான், உங்களை உருவாக்கின கடவுள் அவர்தான், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற கடவுள் அவர்தான், உங்களுக்கு வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்தவர் அவர்தான், இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் அவர்தான், எல்லாம் செய்தவர் அவர்தான். ஆனால் நீங்களோ வேறு எங்கோ இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்தான் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர் தான், அவர்தான் கேட்கிறார், யாரப்பா தேடுகிறார் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ யாரை தேடுகிறார் சொல்லும் போது நம்ம அதை இதை தேட வேண்டியதில்லை, அவரே நாம் தேடுகிற நபரே நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட இழகிவிடுகிறவர். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நம்முடைய அந்த பெண்ணுக்கு இயேசுவை இயேசு என்று அடையாளம் காண முடியாதபடிக்கு ஏதோ காரியங்கள் அவள் மனதை இனிசிருந்தது, பாதித்திருந்தது, அவளுடைய கண்களை கூடாக்கி வைத்திருந்தது. இன்றைக்கு நம்மை படைத்த கடவுளை, நம்மை உண்டாக்கின கடவுளை, நம்மை நேசிக்கிற கடவுளை, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற கடவுளை நீங்கள் காணக்கூடாதபடி ஏதோ காரியங்கள் உங்கள் மனதை கூடாக்கி வைத்திருக்கிறது. உங்களுடைய பாரம்பரியங்கள், தொடர்ச்சியாக நீங்கள் ஆராதித்த ஆராதனை முறைமைகள் அல்லது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த செயல்கள் எல்லாம் உங்க கண்களை காண, இயேசுதான் உங்களோடு இடைபடுகிறவர், இயேசுதான் உங்களோடு பேசுகிறவர், அவர்தான் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை காணக்கூடாதபடிக்கு அதை தடை செய்திருக்கிறது. இவர்தான் இயேசு, இவர்தான் நம்மை உண்டாக்கினவர், இவர்தான் உங்களை நேசிக்கிறவர். அவரால் மாத்திரமே எங்க வாழ்க்கையில மறுவாழ்வை தர முடியும், அவர் மாத்திரமே எங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும், அவர் மாத்திரமே உங்களுக்கு புது வாழ்க்கையை தர முடியும். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இவர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் இந்த இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்ப இயேசு, இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இயேசு முதல்ல பெண்ணே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். இப்ப பேசுறாரு, என்ன சொல்றாருன்னா மரியாளேன்னு சொல்றார். மரியாளே, அந்த வார்த்தை சொன்ன போது பேரை சொல்லி அழைத்த உடனே அவருடைய மறைக்கப்பட்டதான அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்படுகிறது. அறிய முடியாது இருந்த அவருடைய அறிவு கண்கள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது இவள் புரிந்து கொள்கிறாள், இந்த பெயரை சொல்லி இந்த விதமாய் இப்படி கூப்பிடத்தக்கவர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவிர வேறு ஒருவர் இல்லை என்பதை அவள் உணர்ந்து கொண்டு
அவர் சொல்லுகிறார், அவரை போதகர் என்று அறிந்ததினாலே போதகரே என்று அவர் அங்கீகாரம் பண்றதை குறித்து என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த இயேசு நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறது மாத்திரமல்ல, உங்களை அறிந்திருக்கிறார், உங்க பெயரை அறிந்திருக்கிறார், உங்களுடைய நிலைகளை அறிந்திருக்கிறார், உங்க சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இருக்கிறார், அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, இதோ நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உங்க கையில உங்க வாழ்க்கை வரையப்படல, உங்க வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொன்னா இயேசுநாதருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது? இயேசுநாதருடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு அவருடைய கரங்களிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க பெயர் நன்றாய் அவருக்கு தெரியும். உங்களுடைய உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியம் நன்றாய் தெரியும். தொழிலில் உள்ள பிரச்சனை தெரியும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தெரியும், உங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியும். நீங்கள் அந்தரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் காணக்கூடியவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கெட்ட மாத்திரத்தில் இயேசுநாதர் பேரை சொன்ன மாத்திரத்தில் ஆஹா, அவளை இயேசுநாதரை அப்படியே இவர்தான் அவர் என்பதை அங்கீகாரம் பண்ணினார். அவரை இப்பொழுது எப்படி பார்க்கிறார் சொன்னா, இவர்தான் அவர், இவர்தான் அவர், இவர்தான் அவர், இவர்தான் அவர். யார் அவர்? யார் என்று சொன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் 7 பிசாசுகள் பிடித்து நான் பாதிக்கப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இருந்த போது, அவைகள் என்னை பாடா படிச்சிட போது என்னை சுகமாக்கினவர் அவர்தான். இவர் யார்? அவர் அநேக முடவர்களை நடக்க செய்வர் இவர்தான். கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தவர் அவர்தான். கேட்க முடியாத செவித்திறன் இழந்து போனவர்களுக்கு கேட்க செய்தவர் இவர்தான். அதே போல மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினது இவர்தான். குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர் இவர்தான். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் இவர்தான். இப்படிப்பட்டதான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஜனங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டிருந்தவர் இவர்தான் என்பதை அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் இப்பொழுது அறிந்து கொண்டார். இவர்தான் அவர், இவர்தான் அவர், இவர்தான் என்று சொல்லி என்ன செய்து கொண்டார் சொன்னா, அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே அங்கீகாரம் பண்ணி ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கு இந்த இயேசு ஒருவரே, இந்த இயேசு ஒருவரே, இந்த இயேசு ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், ஏராளமானவர்கள், ஏராளமானவர்கள். அவருடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அவர் செய்திருக்கிறார். ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு மனிதன், லாசரு என்ற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காய்ச்சல் வருகிறது. அது தொடர்ச்சியாக சில நாட்கள் இருக்கிறது. அந்த காய்ச்சல் எதிலே கொண்டு வந்து முடித்து விடுகிறது சொன்னால், மரணத்தில் வந்து அவன் வாழ்க்கையை முடித்து விடுகிறார். வாலிப வயது, வாலிப வயது. இயேசுநாதருக்கு செய்தி வருகிறது. இயேசுவானவர் அந்த ஊருக்கு போகிறார். மரித்தவனுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு சகோதரி இயேசுநாதரை பார்த்துட்டு, நீர் இங்கே இருந்தீரானால், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, மரித்திருக்க மாட்டானே. அப்ப இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்றார். அந்த அம்மா எந்த விதத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல, வேற பதில் சொல்றாங்க. ஆனாலும் இயேசுவானவர் மரித்த மனுஷன் வைக்கப்பட்ட கல்லறைக்கு முன்பதாக சென்று கல்லறையை திறங்க சொல்றார். அந்த காலங்களில் குகைகளில், ஒரு குகையில் மரித்தவனுடைய உடலை வைத்துட்டு ஒரு பாறாங்கல்ல வச்சு மூடிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலை.
அப்போ அந்த கல்லை புரட்டுங்கன்னு சொல்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவரே மரித்து 4 நாளாச்சு, இப்போ நாருமே அழுகி போயிடுச்சு. மரித்த லாசருடைய சரீரம் அழுகி போன நிலையில் நாற்றம் எடுத்து விட்டது, நாருமே. அப்ப இயேசு சொல்றார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். புரட்டி போடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. சொன்ன மாத்திரத்தில் மரித்து போன அந்த லாசர் என்ற வாலிபன் உயிரோடு எழுந்து வருகிறான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை இயேசுநாதர் தலைகீழாய் மாற்றினார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிசாசு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழுகி போச்சு, நாரி போச்சு, என்ன உண்டு, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இல்லாம போச்சு, அவ்வளவுதான். ஆனால் இயேசுவோ அவனுக்கு ஜீவனை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு. அந்த இயேசுவிடத்தில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? மாற்றி அமைக்கிறார். வியாதியுள்ளவனை ஆரோக்கியமாக்குகிறார். இயேசுவிடத்தில் வரும்போது கடன்காரனை ஆசீர்வதிக்கப்பட்டவனை மாற்றுகிறார். சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். பில்லி சூனிய கட்டுகளால் பாதிக்கப்பட்டவனை விடுதலையாக்கி அவனை சுகமாய் மாற்றுகிறார். சாபத்தில் இருக்கிறவனுடைய சாபங்களை மாற்றி அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் மேல் தேவன் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறபடியினாலே இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசுவானவர் எப்படி அந்த மகதலேனா மரியாள் என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணை முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக முதலாவது அவளை சந்தித்து, பெண்ணே ஏன் அழுகிறாய் என்று அவள் பெயர் சொல்லி, யாரை தேடுகிறாய், எதை தேடுகிறாய் என்று கேட்டது போலவே ஆண்டவராய் இயேசுவானவர் உங்கள் மேல் உள்ள அன்பினாலே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வர்றதுக்கு முயற்சி எடுத்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த எண்ணத்தை உங்க உள்ளத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்குன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படி, ஒரு அற்புதத்தை செய்யும்படி இயேசுவானவர் ஒரு எண்ணத்தை கொடுத்து இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற யாரும் நீங்கள் தற்செயலாய் வந்ததல்ல. இந்த தற்செயலிலே ஒரு தேவ செயல் இருக்கிறது. அந்த தேவ செயல் என்னவென்று சொன்னால், இயேசுவினால் மாற்றி அமைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வரப்போகிறது. அதற்காக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த இயேசுநாதர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இந்த இயேசுநாதரை அவர் சந்தித்த மாத்திரத்தில், அவர் யார் என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் உடனே என்ன செய்கிறார்னா, அவர் உடனே போகிறார். போய் தான் இயேசுவை கண்டதையும் அவர் உயிரோடு கூட இருக்கிறதையும் அவர் எல்லாருக்கும் அவர் சாட்சியாக அவர் அறிவிக்க ஆரம்பித்தார். நான் இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன். சிலர் நம்பல, இல்லை இயேசுவை பார்த்தேன், அவர் என்னோட பேசினார், என்னை ஏன் அழுகிறான்னு கேட்டார், என் பேரை சொன்னாரு, என்னோடு இடைப்பட்டார், என்னோடு சில காரியங்களை பேசினார் என்று சொல்லி இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அவள் அநேகருக்கு சாட்சியாக என்ன செய்தார்? அவர் அறிவித்தார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு சந்திக்கிற இந்த வேலையிலும் கூட நீங்களும் 4 பேருக்கு சாட்சி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போனேன், இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், எனக்கு நன்மை செய்தார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்களை ஆண்டவர் சந்திக்கும்படி இந்த நாளிலே வந்திருக்கிறார். ரொம்ப எளிதான ஒரு காரியம்தான். என்ன காரியம் சொன்னா, நீங்க இந்த இயேசுநாதரை விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணா உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை செய்றீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எத்தனை பேர் இந்த இயேசுநாதர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இந்த இயேசுநாதருடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், இயேசுநாதர்
என்னை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்குறாரு. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? என்னை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்குறாரு. இயேசுநாதர் என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு நிச்சயமா இயேசு நன்மை செய்வார்னு சொல்லி எத்தனை பேர் இப்போ நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். அப்படிப்பட்டவங்க எல்லாம் எதிர்த்து கேட்கிறோம், எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் எழுதி நிற்கும்படி கேட்கிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுதி நில்லுங்க பார்ப்போம். Glory to God. Glory to God. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க, இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். நீ ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உன்னை பார்க்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா. ஆனா உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை, சஞ்சலம் வேற யாருக்கும் தெரியாது. நீங்கள் உள்ளாக அழுது கொண்டிருக்கிறீர்கள், உள்ளாக அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்க பாரம், உங்க கஷ்டம், உங்க போராட்டம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்துகிறது, உங்களை தனிமையிலே உங்களை அழ வைக்கிறது, வேதனைப்படுறீர்கள், துடிக்கிறீர்கள். யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார்கிட்ட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாது, உங்க பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார், உங்கள் கஷ்டங்களை பார்க்கிறார், போராட்டங்களை பார்க்கிறார். பார்த்து இயேசு உங்களை பார்த்து பக்கத்துன்னு கேட்கிறார், உங்க பக்கத்துன்னு கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உங்க பெயரு அவருக்கு நல்லா தெரியும். அந்த பெயரை சொல்லி கேட்கிறார், நீ ஏன்ப்பா அழுகிற? எதப்பா தேடிட்டு இருக்கிற? நான் பக்கத்துல தான்ப்பா இருக்கிறேன், நான் பக்கத்துல தான்ப்பா இருக்கிறேன், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். நீ எங்கேயோ எதையோ தேடி போயிட்டு இருக்கிற. இல்லை, நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்வதற்கு நீ இடம் கொடுத்தா போதும். உன் உள்ளத்துல என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். உன் உள்ளத்துல என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். உன் உள்ளத்துல என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். உன்னை படைத்த கடவுள் நான் என்றும், உனக்காக இந்த உலகத்திலே நான் வந்தேன் என்பதையும், உனக்காக பாடுபட்டு மரித்தேன் என்பதையும், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தேன் என்பதையும், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்பதையும் நீ நம்பினால் 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 உன் பிரச்சனையை நான் மாற்ற வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே எத்தனை பேர் இந்த இயேசுநாதருடைய அந்த அற்புதம் எனக்கு வேணும், இயேசுநாதர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவர்கள் வலது கையை வைத்து காமிக்கும்படி கேட்கிறேன். அப்படிப்பட்ட வலது கையை வைத்து காமிக்கும்படி கேட்கிறேன். அப்படிப்பட்டவங்க எல்லாம் முன்னாடி வரும்படி கேட்கிறேன். எல்லாம் முன்னாடி வாங்க, வெக்கப்படாதீங்க, முன்னாடி வாங்க, வெக்கப்படாமல் முன்னாடி வாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் முன்னாடி வாங்க, சீக்கிரமாக வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், போராட்டங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறேன், உங்கள் கஷ்டங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், உங்கள் வாழ்க்கை இருக்கிற சாபங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், உங்கள் வாழ்க்கை இருக்கிறதான கட்டுகள் விடுதலையாகும்படி ஜெபம் பண்ண போகிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபம் பண்ண போகிறேன். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உங்களை இவ்வளவா நேசிக்கிற கடவுள் இவ்வளையா தெரியுமா உங்களுக்கு? உங்களை அவ்வளவா உங்களை நேசிக்கிறார், உங்களை அவ்வளவா நேசிக்கிறார். இந்த அன்பை அந்த அன்பை உங்க சகோதரத்தில் நீங்க பார்க்க முடியாது, நண்படத்துல பார்க்க முடியாது, தாயிடத்துல பார்க்க முடியாது, தகப்பன்ட்ட பார்க்க முடியாது, யார்ட்டையும் பார்க்க முடியாது. அவ்வளவா அன்பு கூறுகிறவர், அவ்வளவா அன்பு கூர்ந்தவர், உங்கள்கிட்ட அவ்வளவா அன்பா இருக்கிறார், அவ்வளவா நேசிக்கிறார், அவ்வளவா நேசிக்கிறார். நேசித்து உங்கள் உணர்வுகள் எல்லாவற்றையும் புரிந்தவர், உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இந்த இடத்துல வந்திருக்கிறார். அந்த இயேசுநாதர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்குன்னு சொன்னா, அது தடை என்னன்னு சொன்னா அவர் மேலே சந்தேகப்படுறதுதான். அவரை விசுவாசித்து நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தடை அகன்று போகும், தடை அகன்று போகும். இயேசுநாதர் எந்த ஒரு அற்புதத்தை செய்யும்போது ஒரே ஒரு கால்வி தான் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா, நம்புறையான்னு தான் கேட்கிறார். நம்புறையா? நான் தான் தேவகுமாரன், நான் தான் கடவுள்,
என்னால் உனக்கு அற்புதம் செய்ய முடியுங்கிறத நீ நம்புறியா? இதுதான் இயேசு கேட்குறாரு. நீங்கள் நம்பினீங்கன்னா போதும், உள்ளத்தில் நம்பினா போதும். இயேசு வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், எனக்காக இந்த உலகத்தில் வந்தவர், எனக்காக பாடுபட்டவர், மரித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர் என்பதை நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா போதும். உங்கள் உள்ளத்தில் விசுவாசிங்க. வாயில் அறிக்கை பண்ணுங்க, வாயில் அறிக்கை பண்ணுங்க, வாயில் அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, நீங்கள் தான் இந்த உலகத்தில் எனக்காக வந்தீங்க, எனக்காக பாடுபட்டீங்க, எனக்காக மரிச்சிங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீங்க. நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஜெபத்தை நீ என்னோடு கூட சேர்ந்து சொல்லும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், என்னை படைத்த கடவுள். இயேசுவே, நீங்கள் என்னுடைய வேதனையை, கஷ்டத்தை, போராட்டத்தை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க. எனக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்தீங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க. இயேசுவே, அதை நான் நம்புகிறேன். இயேசுவே, என் உள்ளத்தை திறக்கிறேன், என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, என் சொந்த கடவுளாக இருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு புது வாழ்க்கையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபத்தை நான் உண்மையாக செய்திருக்கும் போது இந்த தடை அகன்று போகிறது, தடை அகன்று போகிறது. தேவனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை நாம் பெற்றுக்கொடுக்கிறோம். நம்ம எல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை அற்புதம் செய்வதற்கு இயேசு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமேன். எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் கண்ணம் போடுங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். வியாதியாக இருந்தால் அந்த வியாதியை தேவன் சுகமாக்குவார். உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குன்னா சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, கர்த்தர் அதை மாற்றி ஒன்று சேர்க்கறதுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். உங்கள் போராட்டங்களிலே கர்த்தர் விடுதலை தருவார். தேவன் சொன்னார், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே நடக்கலை, இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் இப்போ நடக்கும். ஏன்னா நீங்கள் இயேசு இடத்துல வந்திருக்கிறீங்க. இயேசு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் கண்ணை மூடி, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா உங்களை நம்புகிறேன், ஏசப்பா உங்களுக்கு நம்புகிறேன், எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. வியாதி உள்ளங்க வியாதியை சுகமாக்குங்க சொல்லுங்கள், வியாதியை சுகமாக்குங்க சொல்லுங்கள். பிரச்சனை உள்ளங்க பிரச்சனையை மாற்றுங்க சொல்லுங்கள். ஆமேன். கடற்பிரச்சனை மாற்றுங்க. என் குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு சொல்லுங்க, என் வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி 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 வாயில் அறிக்கை பண்ண, வாயில் சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாம் கண்ணை மூடி, வலதுகை எல்லாம் உயர்த்தி, எல்லாம் வலதுகை உயர்த்தி ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லுங்க. ஏசு 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 எல்லாம் சொல்லுங்க. ஏசு 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 எனக்கு நன்மை செய்வார், ஏசு எனக்கு நன்மை செய்வார், ஏசு எனக்கு நன்மை செய்வார். இயேசுவே நாம விசுவாசிக்கிறேன், இயேசுவே நாம நேசிக்கிறேன், இயேசுவே உங்களை விசுவாசிக்கிறேன், இயேசுவே நான் உங்களை நம்புறேன், இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஆண்டவரே இந்த இடத்துல இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இந்த முன்னாடி நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மேலும் தேவ
வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஷபா ரதா லரஹமா. ஆமென். இவருடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்களை எல்லாம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரையிலும் தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரையிலும் தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். வியாதிகள் 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 மாறட்டும். ஆமென். எந்த வியாதியா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும், ஹalleluya. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுகர் பிரச்சனைகள், ஹalleluya, பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வியாதிகள், கர்ப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கேன்சர் வியாதிகள், ஆஸ்மா வியாதிகள் போன்ற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நீங்கி 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 வெளியேறுவதாக. சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே சுகம், இயேசுவின் நாமத்திலே ஆரோக்கியம் உண்டாவதாக. பில்லி சூனி ஆவிகள் வெளியேறுவதாக, பில்லி சூனி ஆவிகள் வெளியேறுவதாக. பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சாபங்கள் மாறுவதாக, சாபங்கள் மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. குடும்பத்துள்ள பிரிவினைகள் மாறுவதாக. ஐக்கியம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. அற்புதம் நடப்பதாக. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை அதிக அதிகமாக இறங்குவதாக. ஆமென். தேவ வல்லமையினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. ஷமனா தலரஹ பலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. உங்கள் அருகாமையில் இருந்து உங்களை தொட்டு குணமாக்குகிறவர் உங்களை குணமாக்கி கொண்டே இருக்கிறார், உங்களை குணமாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டே இருக்கிறார், உங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவுடைய அற்புதம், தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு அப்படியே உண்டாகிறது. இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார், இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார், இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறார். Glory to Father, glory to Father. எல்லாம் கையை உயர்த்தி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஒரு நிமிடத்தில் இயேசு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தந்திருக்கிறார். ஒரு மாற்றத்தை நீங்கள் ஒரு சரீரத்தில் பார்ப்பீங்க, வாழ்க்கையில் பார்ப்பீங்க, குடும்பத்தில் பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இயேசு உங்களை செய்ததை நீங்கள் வீட்டில் போய் சோதிச்சு பாருங்க, அது அற்புதம் நடந்திருக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோமா? இயேசுவே நன்றி, இயேசுவே உங்களுக்கு நன்றி, இயேசுவே உங்களுக்கு நன்றி. என்னை தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நேசித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் அழுகிறாய் என்று கேட்டு கண்ணீரை துடைத்த தேவன் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையின் கண்ணீர்களை மாற்றி ஆண்டவரே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே தரும்படி நீ இவரை சந்தித்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வெளிச்சம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தங்கட்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் சத்துரு ஒரு நாளும் இவர்களை தொடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள் அவர்கள் சிறப்பட கர்த்தர் கிருபைதாங்க. அவளையும் அவளுடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சமாதானம், நன்மை நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.